குட்டி ஸ்டோரி ப்ரோ, குட்டி ஸ்டோரி சிஸ்டர். தைரிய, வீரிய, விஜய, ஆயுள், ஆரோக்கியம் இது சம்பந்தமான ரோக நிவாரணி பக்தி பாடல்களையும் ஏழை எளிய மக்கள் பிணிதீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்குரிய பாடல்களை சொன்னவர் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆளுமை. பாருங்களேன், கணேச பஞ்சரத்னம், ஜெய கணேச ஸ்ரீ கணேச பாகிமம், கணேச பஞ்சரத்னம். அப்படியே திருச்செந்தூரில் ஆதிசங்கரருக்கு வந்த புற்றுநோயை நீக்கின சுப்பிரமணிய புஜங்கம். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாவே பாம்பு நெளிஞ்சு வளைஞ்சு விட்ற மாதிரி தான் இருக்கும். அதை சொல்லும் போது சுப்பிரமணிய புஜங்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி பஞ்சரத்னம், மீனாட்சி அம்மன் வழிபட்டு புதன் சேத்திரம், புத்திக்கு உரிய சேத்திரம் அப்படின்னு அறிவித்தவங்க இந்த ஆளுமை மீனாட்சி பஞ்சரத்னம். இதுபோல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சைவம், வைணவம், காணபத்தியம் பிள்ளையார், கௌமாரம் முருகன், சாக்தேயம் சக்தி வழிபாடு, சைவம் சிவன், வைணவம் பெருமாள், சௌரம் சூரிய வழிபாடு, இந்த 6 வகை சமயத்தையும் ஒன்றுபடுத்தி வாழையடி வாழை மரபாக கொண்டுட்டு போய் பக்தி பாடல்களின் மூலமாக சர்வரோக நிவாரணி, நான் சொன்ன மாதிரி சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, வினை பிறவி பிணியிலிருந்து விடுதலை அடைந்ததுதான் பிறவி பயன் என்பது அர்த்தமுள்ள இந்து மதத்தின் சாராம்சம். அதை வாழையடி வாழை மரபாக கொண்டு போய் சேர்த்தவர் காஞ்சி மகா பெரியவர் என்பதை என் சிற்றறிவுக்கு எட்டியவரை இந்த இன்றைய அனுச நட்சத்திரத்தில் பயந்திருக்கேன். என்னை விட மிகப்பெரிய பக்தியிலும் யோக மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் கர்ம மார்க்கத்திலும் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் பிறவி பயனடைய கைங்கரியம் செய்ய மனதார வாழ்த்தி வணங்குகிறேன். ப்ளீஸ் தட்ஸ் ஹெல்த் கோகட் அண்ட் ரூல் யுவர் ஓன். தேங்க்யூ.